தம்பிஜி, விஜய்ஜி, தப்புஜி அப்படின்னு வேணா நான் சொல்லலாம். அவரு சேர்க்கல, இவங்க அவங்கள சேர்க்கலையா? தாவேக்கா திமுக வேணா எதுகை மோனைக்கு சரியா இருக்கலாம். ஆனா எதிரில நீங்க இல்லையேப்பா, இன்னும் எதிரில களத்திலேயே இல்லையே. நீங்க என்ன சினிமா துறையில மாதிரியே தானே இருக்கிறீங்க. கால் ஷீட் கொடுத்துதானப்பா நீங்க அரசியல் வேலைக்கே வரீங்க. பரந்தூரே வேணான்னு சொல்லிட்டு பனையூர்ல உட்காந்து சொன்னா எப்படி தம்பி? இது தவறு. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ் மற்றும் கர்நாடகாவை சார்ந்த சகோதர சகோதரிகளுக்கு எனது உளம் கனிந்த யுகாதி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். I wish all the brothers and sisters from the state of Telangana, எப்படிப்பா எல்லாம் வச்சுக்கிட்டு, தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ் and Karnataka a happy யுகாதி. ఆంధ్రప్రదేశ్, తెలంగాణ, కర్ణాటక ప్రజలందరికీ, సోదర సోదరికి ఉగాది పండుగ శుభాకాంక్షలు. మీ అందరూ ఆనందంగా, సంతోషంగా, ఆరోగ్యంగా ఉండాలని నేను దేవుడిని ప్రార్థిస్తున్నాను. ఆ மூணு மொழியில இன்னைக்கு சொல்லியிருக்கேன் வாழ்த்து. இது ஒண்ணு சகோதர மொழி, ஒண்ணு தாய்மொழி, ஒண்ணு உலக மொழி. ஆக இங்க எங்கேயுமே மொழி திணிப்பு இல்லை. ஆனா அவங்க மொழியிலே நம்ம வாழ்த்து சொல்லும் போது அவங்க மகிழ்கிறார்கள். இது இணைப்பு மொழி. இன்னைக்கு கூட பிரதமருக்கும் முதல்வருக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, இன்னைக்கு மன் கி பாத்ல பிரதமர் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் வரைக்கும் எல்லா மொழியும் சொல்லி அது இணைப்பு மொழி அப்படின்னு சொல்றாரு. ஆனா முதல்வர் தென் மாநில மொழிகளை வைத்து பிரிக்க முடியாதுன்னு பேசுறாரு. அப்ப பிரதம அமைச்சர் தமிழ் வாழ்த்து உட்பட தெலுங்கு வாழ்த்து உட்பட சொல்லி மொழி நம்மை இணைக்கிறதுன்னு சொல்றாரு. ஆனா முதலமைச்சர் இன்னைக்கு யுகாதி வாழ்த்து சொல்ற நேரத்துல கூட வடக்கு தெற்கு என்று பிரிக்கிறார். இது எப்படி சரியாகும்? நாம தமிழ் மேல் உயிரை வைத்திருக்கிறோம், ஆனா அதே நேரத்துல மத்த மொழியை மதிக்காம நாம இல்ல. ஆக இந்த சகோதரத்துவத்தை சீர்குலைக்கின்ற வேலையை தமிழக முதலமைச்சர் செய்து கொண்டிருக்கிறார். தயவு செய்து இதை நிறுத்த வேண்டும். தம்பி விஜய் வீடும் பனையூர்ல தான் இருக்கு. சாலி கிராமத்துல சின்ன பையனா எங்க வீட்டுக்கிட்ட இருந்தவரு, அப்புறம் சாலி கிராமத்துல இருந்து பனையூருக்கு வந்திருக்கிறாரு. பரந்தூரே வேணான்னு சொல்லிட்டு பனையூர்ல உட்காந்து சொன்னா எப்படி தம்பி? இது தவறு. ஆக நாட்டில முன்னேற்றம் ஏற்பட வேண்டும், அதே நேரத்துல விவசாயிகள் பாதிக்கப்படக்கூடாது என்பது எனது கருத்தாக இருக்கு. மேடம், தாவேகா தலைவர் விஜய் வந்து 2026ல தாவேகா திமுக தான் போட்டி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதிமுகவையும் சேர்க்கல, பாஜகவையும் சேர்க்கல. அவரு சேர்க்கல, இவங்க அவங்கள சேர்க்கலையா? தாவேகா திமுக வேணா எதுகை மோனைக்கு சரியா இருக்கலாம். ஆனா எதிரில நீங்க இல்லையேப்பா, இன்னும் எதிரில களத்திலேயே இல்லையே. நீங்க என்ன சினிமா துறையில மாதிரியே தானே இருக்கிறீங்க. கால் ஷீட் கொடுத்துதானப்பா நீங்க அரசியல் வேலைக்கே வரீங்க. சினிமால கால் ஷீட் கொடுத்துட்டு இருந்தீங்க, இன்னைக்கு அரசியல் வேலைக்கு கால் ஷீட் கொடுக்குறீங்க. குறிப்பிட்ட நேரம் அதை முடித்து விட்டு நான் வீட்டுக்கு போயிடுவேன் அப்படின்னு. ஆக கால் ஷீட் படி மக்களுக்கு சேவை செய்தா எப்படிப்பா நீங்க ரெண்டாவது நீங்க வந்து திமுகவும் நாங்களும் தான் போட்டின்னு சொல்றீங்க? நாங்களும் தான் போட்டி. திமுகவுக்கு எதிராக நாங்க இவ்வளவு பணியை ஆற்றி கொண்டு இருக்கிறோம். ஆனா நீங்க வந்து நீங்களா சொல்லிக்க முடியாது. மரியாதைக்குரிய எம்ஜிஆர் அவர்களோ, மரியாதைக்குரிய ஜெயலலிதா அவர்களோ திரைத்துறையில இருந்தாலும் மக்கள் பணி செய்துட்டு அவங்க தங்களது நிலைப்பாடை உறுதி செய்து கொண்டார்கள். அதனால நீங்க அதை சிந்திக்க வேண்டும் என்பது என்னொன்று. மரியாதைக்குரிய மோடிஜி அவரல, என்னஜி மோடிஜி தமிழ்நாடு மேல அக்கறை இல்லையாஜின்னு கேக்குறீங்க. இது மிக தவறு. கரோனா போன்ற காலத்துல தமிழ்நாட்டு உட்பட எல்லாவற்றையும் காப்பாற்றியார் மோடிஜி. விஜய் தம்பி இப்படி பேசுறது தம்பிஜி, விஜய்ஜி, தப்புஜி அப்படின்னு வேணா நான் சொல்லலாம்.